தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எங்கள் ஊரில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான காரசாரமான ஒரு ரெசிபியாக பிஸா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸோட சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போது இதில் வந்து நம்ம பீஸா பேஸ் பண்ணுறதுக்காக மைதா மாவு வந்து ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதிலே வந்து 2 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து ப்ரௌன் சுகராக இருக்குது, அதனால தான் அப்படி தெரியுது உங்களுக்கு. அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். மாவு வந்து எப்படி எந்த பதத்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு மாவை. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போது பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தக்காளி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து 10 வரமிளகா சேர்த்துக்கலாம். அதுலேயே அந்த தக்காளி கூடயே வந்து போட்டுட்டேன் நான். 10 மிளகா போட்டுட்டேன். இதுலேயே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பாருங்கள் இந்த சைஸில் வெங்காயம் வந்து ரொம்ப ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மிக்சியில். இப்போது அந்த சைஸில் வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டிருக்கோம், மிளகா சேர்த்துருக்கோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு கூட தக்காளி விழுது சேர்த்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இதில் உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு திக்கானதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீஸா ரெடி பண்ணியிருக்கு இல்லையா, இது இந்த அளவுக்கு மொந்தமாக தேய்ச்சிக்கணும். இதில் வந்துட்டு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் வந்து துருவிடலாம். இதில் நீல வாக்கில் நறுக்கின கேப்சிகம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயமும் அதே மாதிரி சன்னமாக நீளமாக அறுத்தது இடையில வச்சுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம ஆலிவ்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக பக்காவாக பிஸா ரெசிபி எப்படி பண்ணுமோ. பட் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுறதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் கார்ன் போட்டுக்கலாம், இல்லைனா மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன். கீழே நல்ல ரோஸ்டாக இருக்குது, மேலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நான் புதுசாக வாங்கினேன் இல்லையா, ஒண்டர் ஷெஃபோடது OTG அவன், அதில் தான் பண்ணினேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துட்டு அப்புறமா வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு அவனில் வச்சது காமிக்கல. பட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி மறுபடியும் நான் அவனில் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இது வந்து நம்ம வெறும் சாஸ் மட்டும்தான் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு மேலே வந்து குடமிளகாயும் வெங்காயம் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பாட்டி சமையலில் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.